நினைத்ததை நினைத்த விஷயங்களை உறுதிபட செய்து முடிக்கும் வரை தூக்கம் என்பது இல்லை என்ற ஒரே சிந்தனையில் இருக்கும் தைரியமும் தன்னுடைய தன்னம்பிக்கையும் அதிகமாக வைத்து செயல்படும் சிம்ம ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு கண்டக சனி பகவானாக கடந்த 2.5 வருட காலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் செல்கிறார். அந்த சனி பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேச ராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் பல வீடியோ பார்த்து பதட்டத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கேட்காங்க, நம்மளை கால் பண்ணி கூட கேட்குறாங்க. அந்த நியூ இயர் பலன்கள் நம்ம பேசினப்ப நிறைய நபர்கள் நம்மகிட்ட கேட்குறாங்க, அந்த சனி பெயர்ச்சி பலன் சொல்லுங்க. நிறைய யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு பதட்டமும் பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 ராசியில் அதிகமாக நம்மகிட்ட கேட்டவங்க இருக்காங்க. ஸோ அப்படி பதட்டத்துடன் 8ஆம் இடத்தில் அமர்கிற சனி பகவான் நம்மளை எட்டி பறக்க முடியாத நிலைக்கு கொண்டு போயிடுவாரோ, ஏமாற்றத்தை கொடுத்துருவாரோ அப்படின்னு தயக்கத்துடன் செல்லக்கூடிய அமைப்பில் மனசுக்குள்ள சில காரியங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்குது. அப்படின்னா நான் முதல்ல சொல்கிற விஷயம் என்னென்னா, அதை தூக்கி எறிஞ்சினேன். தைரியத்துடன் உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் நீங்கள் உறுதியாக இந்த காலகட்டங்களில் இந்த 2025 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2027 வரையும் சனி பயிற்சி 2.5 வருஷம் 2.5 வருட காலமும் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 8ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கு கண்டக சனியாக அமர்ந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சில விஷயங்களில் பாதிப்பை கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நான் 8ஆம் இடத்துல அமரப்போகின்ற சனி பகவான் நன்மைகளை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பிக்கிறீங்க.